Hi friends, welcome to the channel. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாவில் டோக்கன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது நம்ம தேர்ட் செமஸ்டர் சிஎஸ்சி ஐடி, ஃபிஃப்த்து செமஸ்டர் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட், அன்னைன் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். அதில் ஜாவாவில் டோக்கன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து இப்போ கீவேர்ட்ஸ் டோக்கன்ஸ் பார்த்தா டோட்டலாக ஒரு 5 பார்ட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து டோக்கன் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் யூனிட்டும் வந்து டோக்கன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, அந்த டோக்கன்ஸில் வந்து என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் டோக்கன். ஜாவா ப்ரோக்ராம் கண்டெய்ன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டோக்கன்ஸ், கமாண்ட்டு, அப்புறம் ஒயிட் ஸ்பேசஸ். நம்ம கொடுக்குற எம்டி ஸ்பேஸில் இதுதான் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டோட்டலாக ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டோக்கன் இருக்குது. ஒன்று வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர் அண்ட் செப்பரேட்டர்மாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் 2 பார்க்க போகிறோம். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் லெட்டர்ஸ்க்கு கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டருக்கு நம்ம அர்த்தமெட்டிக் லாஜிக்கில் அதெல்லாம் வரும். செப்பரேட்டரில் நம்ம செமிகுலன்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் செப்பரேட்டர்ஸ்வாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் பாருங்கள். ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அந்த ஜாவாவில் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் வந்து 50 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸுக்கு அதை ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாகவே நமக்கு என்ன லோயர் கேஸ் லெட்டரில் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு, பூலியன் கீவேர்டு, பிரேக், பைட்ஸ், கேஸ், கேட்ச், ஃபைனலி, கேரக்டர், கிளாஸ், கண்டினியூ, டிஃபால்ட், டூ, டபுள், இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், இதெல்லாம் வந்து இஃப், ஃபார் லூப், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் என்ன வரும்னா இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரிசர்வ்டு கீவேர்டு வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸ்மால் லெட்டர்லாம் இருக்கும். ரெண்டாவது, இந்த ரிசர்வ்டு கீவேர்டை வந்து நம்ம வேறு எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம வேரியபிள் நேம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபையர் ஆர் வேரியபிள்ஸ். ஐடென்டிஃபையர்னா என்ன மீனிங் அப்படின்னா வேரியபிள்ஸ். நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், அந்த வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, வேரியபிள்ஸ் மஸ்ட் பி டிக்ளேர்ட் பிஃபோர் இட் இஸ் யூஸ்ட் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக் ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கு தான் சின்டாக்ஸ் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மற்ற லாங்குவேஜ் சி லாங்குவேஜில் பார்த்தா நம்ம இன்ட் ஏன்னு கொடுப்பீங்க. இன்ட் ஏன்னா இன்ட்டுங்கிற டேட்டா டைப், ஏங்கிற வேரியபிள் நேம். பட் ஜாவாவில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு அடிஷனல் ஒரு வேரியபிள் இருக்குது. அது ஸ்பெசிஃபையர்மாங்க. அந்த ஸ்பெசிஃபையர் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் ஆர் டிஃபால்ட், எதுவுமே கொடுக்கல டிஃபால்ட் அப்படிமா. ஓகே, அப்போ அந்த ஸ்பெசிஃபையர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் நம்ம இன்ட்டு, ஃப்ளோட், டபுள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் நம்ம யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் நேம். ஓகே, அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். நீங்கள் வந்து மோர் தென் 1 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கமா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இன்ட்டு சீன் கொடுத்துருக்கேன். இந்த இன்ட்டுக்கு முன்னாடி நான் எந்த டேட்டா டைப்பும் ஸ்பெசிஃபையர் கொடுக்கல. ஸோ டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நான் ப்ரைவேட் ஃப்ளோட் ஏ கமா பின்னா மீனிங் என்னது, ஏபிங்கிறது ப்ரைவேட் வேரியபிள். டிக்ளரேஷன் ரெப்ரசன்ஸ் த ஃபாலோயிங் பாருங்கள். இல்லை மீன் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் வந்து வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கான வேரியபிள் நேம். அப்போ ஆட்டோமேட்டிக்கான டைப் ஆஃப் டேட்டா, அப்போ ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். அப்போ வேரியபிள் நேம்ங்கிறது ஏ கமா பி, டைப் ஆஃப் டேட்டாங்கிறது ஃப்ளோட்டு, ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ங்கிற ஆட்டோமேட்டிக்கான ப்ரைவேட்டுங்கிறது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன டேட்டா டைப்ஸ்லாம் அப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அப்போ டேட்டா டைப்ஸ் நமக்கு ஸ்பெசிஃபை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட், டிஃபால்ட் சொல்லுவோம். அப்புறம் டேட்டா டைப்பில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டிஜர் இருக்குது, அப்புறம் ஃப்ளோட்டிங் டைப்ஸ் இருக்குது, அப்புறம் கேரக்டர் இருக்குது, அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக்காக பூலியன். இந்த 4 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர் அண்ட் பூலியன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் இன்டிஜர் பார்க்க போகிறோம். அப்போ இன்டிஜர் பார்க்க போகிறோம்னா இன்டிஜர்லேயே பார்த்தோன்னா ஒரு 4 டைப் இருக்குது. பைட் இன்டிஜர், ஷார்ட் இன்டிஜர், இன்ட்டு, லாங், 4 இருக்குது. ஓகே, இது எல்லாமே 4மே இந்த 4 டேட்டா டைப்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைன்டு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அன்சைன்டு. சைன்டு நம்பர்னால் ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ. ஸோ சைன்டாக வச்சுக்கலாம், பாசிட்டிவ், நெகட்டிவ் வேல்யூ இதனால நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அதோட வித் ரேஞ்ச் ஒவ்வொரு வேரியபிளும் யூஸ் பண்ணும்போது எதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மார்க் அப்படி சொல்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க்னு சொல்கிறோம். மார்க் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 100 கீழே தான் இருக்கும், 100 கீழே தான் இருக்கும். ஓகே, அப்போ அதுக்கு நம்ம என்ன டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இல்லை பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன டேட்டா ரேஞ்செலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு லாங் கொடுத்துருங்க. லாங்கோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 64 பிட். அப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -2^63 +2^63 -1 வரைக்கும் உள்ள ரேஞ்ச் வரும். அப்போ லாங் கொடுக்கும்போது லாங் ஏ கமா பி கமா சி கொடுக்கணும். அப்போ லாங்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து எதுக்கடி லாங் கொடுக்கும்போது நம்ம 64 63 ஆமாம்னா ஒரு பிட் வந்து சைனுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிட் வந்து சைன் ரெப்ரசன்டேஷன், பாசிட்டிவாக நெகட்டிவாக. ரிமைனிங் 63 பிட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதனால் -2^63 +2^63 -1 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 32 பிட். அப்போ நம்ம எல்லாமே நம்ம இதெல்லாம் சைன்டு நம்பர் சொல்லியாச்சு. அப்போ ஒரு பிட்டை கழிச்சுக்கோங்க, ரிமைனிங் 31. ஸோ -2^31 +2^31 -1 நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இன்ட் ஏ கமா பி கமா சின்னு கொடுக்கலாம். இதே ஷார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 16 பிட். 16 பிட்னா அதே தான். நம்ம ஒரு பிட்டை கழிச்சிட்டு -2^15 +2^15 -1 அதுக்கு நான் நம்பரே போட்டுட்டேன். -32,768 +32,768
767 ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை டிக்ளேர் பண்ணோம். எப்படி டிக்ளேர் பண்ணால் ஷார்ட் ஏக்கமா அப்படின்னு டிக்ளேர் பண்ணோம். ஓகே, பைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்லி 8 பிட். ஓகே, 8 பிட் தான் பிட். அப்போ 8 பிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு சைனு போயிடும். அப்போ -2^7 வந்து +2^7 -1. அப்போ -128 +127 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிக்ளேர் பண்ணும்போது பைட் ஏக்கம் அப்படின்னு கொடுக்கணும். இன்னொரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஜாவாவில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஆனால் சி லாங்குவேஜில் அப்படிலாம் வராது. அந்த ரேஞ்சுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதாவது ரேண்டம் வேல்யூ வராது. அந்த சைக்கிளில் ஒரு வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த ரேஞ்ச் நீங்கள் டேட்டா டைப் கொடுத்தாச்சுன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணணுமே தவிர அந்த ரேஞ்சுக்கு தாண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கே சொன்னேன். மார்க்கு சொல்லும்போது நமக்கு 100க்குள்ளே தான் வரும். இந்த 4 நான் எதாவது சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பைட் தான் எனக்கு பெஸ்ட். ஏன்னா பைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு -128 +127 யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க் நான் என்ன யூஸ் பண்ணலாம், பைட்டை யூஸ் பண்ணலாம். இங்கே போய் நான் ஷார்ட்டை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஷார்ட்டை யூஸ் பண்ணேன்னா எனக்கு 32,000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண போதும் அந்த ஷார்ட்டில் உள்ள 8 பிட் எனக்கு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமர்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா டைப் என்ன, அந்த டேட்டா டைப்பில் நம்ம என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம், அதோட ரேஞ்ச் என்ன, அந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ன டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்டர்வியூலாம் சொன்னால் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போகும்போது இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், கிராஸ் பண்ணி டேட்டா டைப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இன்டிஜருக்கு பார்த்தாச்சு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் கிளாஸ் ஹலோன்னு கொடுத்துருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்தாச்சு, பைட் ஏன்னு கொடுத்துருக்கேன். பைட் ஏன்னு கொடுத்து A = 10 + 113 கொடுக்குறேன். எனக்கு பைட்னா என்ன சொல்லியிருக்கேன், -128 +127. பட் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் பாருங்கள், 130 + 10 கொடுத்துருக்கோம். இது பிரிண்ட் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கம்பைல் பண்ணும்போது எனக்கு எரர் வருது பாருங்கள். ஜாவா C#hello.java கொடுக்குறேன். பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன், இந்த எரரில் மைண்டில் வச்சுக்கோங்க. பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன் ஃபவுண்ட். அங்கே என்ன ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப் இருக்குது. பட் நீங்கள் என்ன ரெக்கார்டு வந்து பைட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. பைட்டில் நம்ம இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கானது எரர், பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன் எரர் அப்படின்னு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதே கோடிங் தான். இப்போ நான் பைட் ஏ கொடுத்துருக்கேன். A = 10 + 13 கொடுத்துருக்கேன். அப்போ 10 + 13 பார்த்தா 23. அந்த 23 பைட்குள்ளே ஸ்டோர் பண்ணலாமா, -128 +127 வரைக்கும் அலவுட். இப்போ நாங்கள் 23 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கானது வேலிட் நம்பர் தான். அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும்னா system.out.println hello welcome to Java application அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் ப்ளஸ் போட்டு நம்ம ஜே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தபடி அந்த ஏயோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஹலோ வெல்கம் டு ஜாவா அப்ளிகேஷன் 10 + 13 23. ஸோ அது 23 அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஓகே, அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் ஷார்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பைட்டுக்கு போல ஷார்ட் கொடுத்தேன். ஷார்ட்டுக்கு நம்ம ரேஞ்ச் வந்து -32,768 +32,767. இப்போ எனக்கு வந்து டேட்டா வந்து வேலிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஹலோ வெல்கம் டு ஜாவா அப்ளிகேஷன் 10 + 14 வந்து 24 பிரிண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இன்ட்டு ஏ கொடுத்துருக்கேன். இன்ட் இப்போ வந்து நம்ம இன்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டுக்குமே நம்ம ரேஞ்ச் வந்து 32 பிட். நான் 10 + 15 தான் கொடுத்துருக்கேன், 25 தான். ஸோ வேலிட் நம்பர் தான் பிரிண்ட் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ லாங் இன்டிஜர் நமக்கு வந்து 64 பிட். நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 10 + 16 தான் கொடுத்துருக்கேன், 26 தான். ஓகே, கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் ஹலோ வெல்கம் டு ஜாவா அப்ளிகேஷன் 10 + 16 26 சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இதில் என்ன பாருங்கள் அப்படின்னா, இப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கோ. நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் ஸ்ட்ரிங் ஏன்னு கொடுத்துருக்கேன். உள்ளே என்ன பண்ணியிருக்கேன், லாங் ஏன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக மைண்டில் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுத்த வேரியபிள் வந்து இங்கே வேறு வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, என்ன எரர்னு பார்த்துக்கோங்க. எரர் மல்டிபிள் டேட்டா டிக்ளரேஷன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லேயும் ஏ இருக்குது, லாங்லேயும் ஏ கொடுத்துருக்கீங்க. அந்த வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி இது வந்து எல்லா லாங்குவேஜும் உள்ள கான்செப்ட் தான். ஸோ மல்டிபிள் டேட்டா டிக்ளரேஷன் எரர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் ஃப்ளோட்டிங் போகிறோம். இப்போ அடுத்த டேட்டா டைப் இன்டிஜர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. தட் இஸ் பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங், இந்த 4 டேட்டா டைப் பார்த்தாச்சு. அப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் நமக்கே தெரியும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டெசிமல் பாயிண்ட் உள்ளது. ஃப்ளோட்டிங்கில் வந்து 2 டேட்டா டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னது ஃப்ளோட்டுன்னு இருக்குது, அப்புறம் வந்து டபுள்னு இருக்குது. ஓகே, அதில் ஃப்ளோட்டு டபுளுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃப்ளோட்டு வேணும் அப்படின்னா என்ன சொல்லணும், ஃப்ளோட்டுக்கு என்ன சொல்லணும், நான் காமனாக வந்து என்னது சிங்கிள் ப்ரிசிஷன் அப்படிம்பாங்க, அதை வந்து டபுள் ப்ரிசிஷன் அப்படிம்பாங்க. ஓகே, ஃப்ளோட் நம்பர் கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃப்ளோட் நம்பர் நீங்கள் ஃப்ளோட் ஏன்னு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் நம்பர் ஏதாவது இன்புட் கொடுப்போம்ல, அந்த இன்புட்டை ஃபினிஷ் பண்ணும்போது ஒன்று ஸ்மால் எஃப் ஆர் கேபிட்டல் எஃப் கொடுக்கணும்.
அப்படி கொடுத்தா தான் அது வந்து ஃப்ளோட் நம்பரை கன்சிடர் ஆகும். ஓகே, அந்த நம்ம ஃப்ளோட்டு நான் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப்ஓ கேபிட்டல் எஃப்ஓ கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எரர் மெசேஜ் வரும். இப்போ நான் ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு 1.23 எஃப்னு கொடுத்துருக்கேன். அடுத்து ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு 1.23 கேபிட்டல் எஃப்னு கொடுத்தேன். ரெண்டுமே எனக்கு வேலிட். ஓகே, ஸ்மால் எஃப் ஆர் கேபிட்டல் எஃப் எது கொடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு 12.6 எஃப்னு கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஏ பிரிண்ட் பண்ணுறேன் 12.6. எனக்கு நான் பிரிண்ட் பண்ண மட்டும் வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், அந்த எஃப் சிம்பிள் வந்து பிரிண்ட் ஆகாது. அப்போ மீனிங் என்னென்னா, எஃப் சிம்பிள்ங்கிற மீனிங் என்னென்னா, அது எஃப் வந்து இந்த எஃப் வந்து ரெப்ரசன்ட்ஸ் இட்ஸ் அ ஃப்ளோட் வேல்யூ. ஃப்ளோட் வேல்யூ இது சிங்கிள் ப்ரெசிஷன் வேல்யூ அப்படிங்கிற ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகே, அதனால் நம்ம எஃப் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்க, அந்த எஃப் கொடுக்கலன்னு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எரர் வரும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் சப்போர்ட் ஸ்பெஷல் வேல்யூ நோன் அஸ் நாட் ஏ நம்பர் ஒரு கான்செப்ட் இருக்குது. NaN மைண்டில் வச்சுக்கோ, நாட் ஏ நம்பர். இது மற்ற லாங்குவேஜ்லேயும் வரும், NaN நோட் பண்ணிக்கோங்க. இந்த வித் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஃப்ளோட்டிங் டைப் பாருங்கள். டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டு, ஃப்ளோட்டுக்கு வந்து 32 பிட். அது ரேஞ்ச் அப்படியே போட்டிருக்க பாருங்கள். 1.7 e power minus 308னா ஈனானது 10 to the power of 308. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டபுள் ஏபிசி கொடுக்கலாம், ஃப்ளோட் ஏபிசி. இப்போ நான் டபுளுக்கு ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். டபுள் கொடுக்கவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம நார்மலாக கொடுக்குற வேல்யூ தான். ஏ ஈக்குவல் டு 12.65 கொடுக்கேன். டபுள் பிரிண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த 12.65 பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் பாருங்கள், நான் சேம் கோடிங் தான். நான் ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு 12.65 கொடுத்துருக்கேன். ஆனால் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன். பட் முடிக்கும் போது ஸ்மால் எஃப்ஓ கேபிட்டல் எஃப்ஓ கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக எரர் தான். அதான் சொன்ன பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன். நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா டைப் வந்து என்னது, ஃபவுண்டு வந்து டபுளாக இருக்குது. அந்த டேட்டா வந்து 12.65 டபுளாக இருக்குது. ரெக்கார்ட் என்னது, ஃப்ளோட் கொடுத்துருக்கணும். அப்போ ஸ்மால் எஃப்ஓ கேபிட்டல் எஃப்ஓ கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற காமிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டர் டேட்டா டைப். கேரக்டர் டேட்டா டைப்னா ஆட்டோமேட்டிக்காக இதேமாரி தான். கேரக்டர் டேட்டா டைப்னா என்ன சொல்ல வரோன்னா, நம்ம சி லாங்குவேஜில் கேரக்டர் டேட்டா டைப் படிச்சிருப்போம். அது வந்து 1 byte 8 பிட்டை ஸ்டோர் பண்ணும். ஆனால் ஜாவாவில் வந்து கேரக்டர் டேட்டா டைப் வந்து 16 பிட். அப்போ ரேஞ்ச் என்னன்னா 0லேருந்து 65 2 power 16 -1. அப்போ 0லேருந்து 65,535 வரைக்கும். இன்னொன்று கேரக்டர் டேட்டா டைப்பில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது. கேரக்டர் டேட்டா டைப்பில் நீங்கள் வந்து ஆஸ்கி வேல்யூ ஏதாவது கான்ஸ்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாவா என்ன பண்ணும், அதோட கரஸ்பாண்டிங் ஆஸ்கி வேல்யூ பிரிண்ட் பண்ணும். நான் கேரக்டர் சிஎஸ் ஈக்குவல் 65 கொடுத்துருக்கேன். 65 மீனிங் என்னது, ஆஸ்கி வேல்யூ. இப்போ ஆஸ்கி வேல்யூ ஆஃப் 65 என்னன்னு பார்த்தா கேபிட்டல் ஏன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் குவாட்ஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். சிங்கிள் குவாட்ஸ்க்குள்ள கொடுத்தா அந்த வேல்யூ. நான் சிஹெச் கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் சிங்கிள் குவாட்ஸ்க்குள்ள ஏ கொடுக்கேன். இப்போ சிஹெச்சோட வேல்யூ என்னன்னு பார்த்தா ஸ்மால் ஏ இருக்கும். ஓகே, நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோட ஈக்குவல் ஆஸ்கி வேல்யூ ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கான சிங்கிள் குவாட்ஸ் கொடுத்து அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கேரக்டர் கேர் ஏ ஈக்குவல் டு 66 கொடுத்துருக்கேன். அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணி ஏ பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ 65ங்கிறது கேபிட்டல் ஏ, 66ங்கிறது கேபிட்டல் பி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்க, அவுட்புட் பாருங்கள். ஸோ கேபிட்டல் பிங்க நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சேம் கேரக்டர் ஏ ஈக்குவல் டு சிங்கிள் குவாட்ஸ் டு எஸ்எட் கொடுத்துட்டேன். அப்போ மீனிங் என்னன்னா, நான் கேரக்டர் கான்ஸ்டன்டே கொடுத்தேன், சிங்கிள் குவாட்ஸ் டு எஸ்எட் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ண என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்கான எஸ்எட் வரும். இன்னொரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோ, நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் கொடுக்கும்போது அந்த வேரியபிளை செப்பரேட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ப்ளஸ் கொடுத்து ஏ கொடுத்தாலும் மிஸ்டேக் கிடையாது. ரெண்டுமே அவுட்புட் சேம் அவுட்புட் வரும். ஓகே, அப்புறம் வந்து பூலியன்னா நமக்கே தெரியும், ரெண்டு டேட்டா டைப் தான், என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பூலியனோட மெயின் பர்பஸ்னால் ஏதாவது ஒரு டெஸ்ட் கண்டிஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறது. அந்த கண்டிஷனை டெஸ்ட் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு கொடுக்குறது தான். ஓகே, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கானது. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து டேட்டா எவ்வளோ டேட்டா, ஒரே ஒரு பிட் தான் ஸ்டோர் ஆகும். அந்த பிட்டு 1 இருந்தால் ட்ரூ, 0 வந்தால் ஃபால்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து எல்லா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் பூலியன் வேல்யூ தான். ஓகே, நான் கிளாஸ் டைம் ஹலோ கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இன்ட் ஏ ஈக்குவல் டு 88, பி வந்து 100 கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டபுள் குவாட்ஸ்க்குள்ள ஏ கிரேட்டர் தன் பி இஸ்ன்னு நான் போட்டாச்சு. அப்போ கண்டிப்பாக ஏ கிரேட்டர் தன் பி இஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். ப்ளஸ் போட்டு ஏ கிரேட்டர் தன் பின்னு கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். ஏ வந்து பியோட கிரேட்டர் இருக்கான்னு பார்க்கிங்க. அப்போ 88 கிரேட்டர் தன் 100 பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ என்ன அந்த இடத்துல என்ன வேல்யூ வருது பாருங்கள், ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, நமக்கு வந்து இதில் பிரிண்ட் பண்ணும்போது என்னன்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆட்டோமேட்டிக் ஏ கிரேட்டர் பி 88 கிரேட்டர் 100 வந்து ஃபால்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏ கிரேட்டர் பி இஸ் ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் செட். கேரக்டர் செட்னா நமக்கு வந்து என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஜாவாவில். ஓகே, ஒரு வேரியபிள்லாம் யூஸ் பண்ணுறேன்னு ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட், 0 to 9 இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அந்த ப்ராக்கெட் எல்லாமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நீங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுக்குறீங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு, ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜராக இருக்கலாம், பி வந்து ஃப்ளோட்டாக இருக்கலாம், சி வந்து டபுளாக இருக்கலாம். இப்போ மீனிங் என்ன, 3 டேட்டா டைப்பும் உள்ள யூஸ் ஆகும்.
ஓகே. இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அந்த ஜாவாவில் உள்ள எல்லா டேட்டா டைப்பும் ரேங்கிங் ஆர்டரில் பண்ணுறீங்க. ரேங்கிங் ஆர்டரில் பண்ணிங்கன்னா கேரக்டர் வந்து நமக்கு 2 bytes, இன்டிஜரும் 2 bytes, ஃப்ளோட்டுக்கு 4 bytes, லாங்கு 8 bytes, டபுளும் 8 bytes. இந்த மாதிரி மிக்சட் எக்ஸ்பிரஷன் வந்துச்சுன்னா எல்லா டேட்டா டைப்பும் சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிக்சட் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அதில் உள்ள டேட்டா டைப்பில் எது ஹையஸ்ட் ரேங்கிங்னு பார்க்கும். ஹையஸ்ட் ரேங்கிங்னா அந்த ரேங்கிங்க்கு எல்லா டேட்டா டைப்பையும் கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன். அப்போ இந்த பாயிண்ட் போட்டிருக்க பாருங்க, இந்த மிக்சட் எக்ஸ்பிரஷன் த ஹையஸ்ட் ரேங்கிங் ஆப்பரண்ட் இஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஆல் அதர் ஆப்பரண்ட்ஸ் இன் தி எக்ஸ்பிரஷன் ஆர் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்டட் டு த டைப் ஆஃப் த ஹையஸ்ட் ரேங்கிங் ஆப்பரண்ட். எது ஹையஸ்ட் டைப்போ அதுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பிரஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகே, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை ஏகப்பட்ட டேட்டா மிக்சட் டேட்டா டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா டேட்டாவும் என்ன ஆகும், ஹையஸ்ட் டேட்டா டைப் கன்வெர்ட் ஆகிட்டு ப்ராசஸ் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஃப்ளோட்னு யூஸ் பண்ணுறீங்க, டபுள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த டபுளை நான் வந்து இன்டிஜராக மாற்றணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து டைப் காஸ்டிங் வாங்க. இட் கன்வெர்ட்ஸ் ஆன் ஆப்பரண்ட் ஒரு டேட்டாவோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷன் டு த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் மாற்றலாம். இதுக்கு பேர் டைப் காஸ்டிங் அப்படிம்பாங்க. அது டைப் காஸ்டிங் எப்படி பண்ணலாம்னா பாருங்கள், டிசைடு டேட்டா சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டிசைடு டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் வேணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உள்ளது ஒரு அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம் இல்லை ஆப்பரண்ட் வேரியபிளாக இருக்கலாம். அது வந்து கரஸ்பாண்டிங் டிசைடு டேட்டா டைப்புக்கு மாறிடும். இந்த எக்ஸாம்பிளே கொடுத்துருங்க பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துருக்கோம், இன்ட் a = 20, c கொடுத்துருக்கோம், டபுள் வந்து இப்படி கொடுத்தாச்சு. நான் d = a + b கொடுத்துருக்கேன். ஏல வந்து 20 இருக்குது, பியில் வந்து 25.5 இருக்குது. அப்போ ரெண்டும் ஆட் பண்ணால் 45.5. நான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் இன்ட்னு கொடுத்துட்டேன். அப்போ மீனிங் என்ன ஆகும், 45.5 வந்து இன்டிஜர் மட்டும் தான் இருக்கும், 45 வந்து டியில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் c = int b, int bன்னு கொடுக்குறேன். பியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25.5. அப்போ இன்ட்டாக மாற்றும் போது 25 ஆகும். அப்போ சியில் வந்து 25 இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக 75. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன். சியை பிரிண்ட் பண்ணோம்னா சியில் வந்து இன்ட்டு பின்னு கொடுத்துருக்கோமா, சி வந்து எனக்கு இன்டிஜர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 25.5 வந்து 25 ஆகும். ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் system.out.println b கொடுத்துருக்கீங்க. பியோட ஆக்சுவல் வேல்யூ 25.5 தான். ஸோ 25.5. நெக்ஸ்ட் system.out d கொடுத்துருக்கோம். அப்போ டிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், a + b 20 + 20 45.5 வந்துச்சு. அதை நான் இன்டிஜராக மாட்டும் போது 45 ஆச்சு. ஆனால் ஆக்சுவலாக டிங்கிறது பார்த்தீங்கன்னா அது டபுள் வேல்யூ. அப்போ 45 ஆனாலும் 45.0 அப்படிங்கிற ஆட் ஆகும். ஏன்னா நம்ம டபுள் வேல்யூனால அந்த 0 ஆட் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் சிஸ்டம்ல a + a கொடுத்துருக்கீங்க. ஏ பிரிண்ட் பண்ண ஏயோட வேல்யூ வந்து 20. இதுக்கு பேர் என்ன, டைப் காஸ்டிங் வரையும். அந்த டைப் காஸ்டிங்குமே எல்லா லாங்குவேஜ்லேயும் உண்டு. ஓகே, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து டோக்கன்ஸில் ரெண்டு தான் பார்த்துருக்கீங்க. ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்னா சென்ட் த மெயில் டு channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.